Welcome to Blue Stars Higher Secondary School students. In today's subject is Science in Biology part, Standard 7th Standard. Dear students, in today's class we are going to see about new lesson in chapter 9 Soil lesson. Dear students, soil. Soil is one of the most important natural resources. Soil is helpful for all living organisms. Importantly, soil is helpful for animals and plants. Animals and plants. Animals and plants. Okay, this soil it provides anchorage to the plants and supplies water and nutrients. அப்போ பிளான்டிங் பண்ணுறதுக்கு முக்கியமாக எது தேவை சாயில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ஆன்கரேஜ் மீன்ஸ் ஒரு கிரிப்னஸ் அதாவது ஒரு ஹோல்டிங் அது இருந்தால் தான் என்ன ஆகும் அந்த பிளான்ட்டால் கிரிப்பாக ஸ்ட்ராங்காக நிற்க முடியலையா ஸோ அதனால தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட் என்ன பண்ணுது எது மூலயமா வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க roots is absorb the water and nutrients from soil. So soil is very 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 important for plant life. Then it is the home for many organisms. The soil is home for many of the organisms. Soil is essential for agriculture also. Third point is agricultural. ஸோ இந்த அக்ரிகல்ச்சருக்கு சாயில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ சாயில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் பிளான்டிங் பண்ண முடியும் ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஃபுட் நம்மளுக்கு கிடைக்கும் தென் த சாயில் இஸ் எசென்ஷியல் ஃபார் அக்ரிகல்ச்சர் தென் அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட்ஸ் ஃபுட் கிளாத்ஸ் அண்ட் ஷெல்டர் அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட்ஸ் ஃபுட் கிளாத்ஸ் அண்ட் ஷெல்டர். So many things provide soil. The agricultural provides food, clothes and shelter for all. But the soil is thus an inseparable part of a life. இப்போது நம்மளுடைய லைஃப்பில் சாயில்ன்றது ஒரு பார்ட் ஆகிடுச்சு இல்லையா ஏன்னா சாயில் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண பில்டிங் பண்ண முடியும் அதாவது பில்ட் பண்ண முடியும் பிளான்டிங் பண்ண முடியும். Then the earthy fragrance of soil after the first rain is always refreshing. ஏன்னா ஃபஸ்ட்டு சாயிலில் இப்போ ரெயின்ஃபால் ஆனதாக என்ன ஆகும் சாயில் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும் அதாவது ஒரு மண் வாசனை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாயில் ஸ்மெல் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ சாயில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் திங்ஸ். ஓகே பட் அந்த சாயிலை நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம் ரெப்ளனிஷ் பண்ணுறோமா நாட் நம்மளால் பண்ணுறதில்ல. பட் நம்ம சாயில் அடிக்கடி நம்ம என்ன பண்ணணும் ரெப்ளனிஷ் பண்ணணும். ரெப்ளேஷன் மீன்ஸ் அதை நம்ம என்ன பண்ணணும் புதுப்பிக்கணும். அதை எப்படி புதுப்பிக்கலாம் சம் மேன்யூர்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் ஆட் டு தி சாயில். மேன்யூர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் சாயில் இன்னும் என்ன ஆகும் ரெப்ளனிஷ் ஆகும். ஓகேங்களா. தென் ஃபர்ஸ்ட் in this lesson have so many topics are here. First we will see what are the topics in this lesson. There are 6 subtopics are here. What are the subtopic? Soil teeming with life, soil profile, soil types, properties of soil, moisture in soil and absorption of water by soil and soil crops. These are the subtopics from chapter 9 soil lesson. First, in today's class, we are going to see 2 topics, soil teeming with soil and soil profile. First one is soil teeming with life. Soil teeming with life. அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா okay soil teeming means different types of soil.
different types of soil. First, garden soil and sea soil and riverside soil. Then இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா. இப்போ garden soil is suitable for planting. Yes. Then sea soil is suitable for holding the trees. அதாவது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இப்போது வந்து அந்த சீ சைட்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அப்போது அந்த சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்காது. அதனால் அது என்ன பண்ணாங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அந்த சாயிலுக்கு. தென் ரிவர் சைட் சாயில் ஆல்சோ சூட்டபிள் ஃபார் சம் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். இந்த ரிவர் சைட் சாயில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து இந்த ஹோல்டிங், அதாவது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். சீ சாயில் அண்ட் ரிவர் சாயில். Then another one is clay soil. Clay soil means களிமண் சொல்கிறோம் இல்லையா, that soil also is suitable for planting. Then that soil have highly water holding capacity. Then that is a soil teeming. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சாயிலில் மெனி குரூப்ஸ் இருக்குது, அதாவது சாண்டி சாயில், லோமி சாயில் அண்ட் clay soil. இந்த மாதிரி so many varieties are there. First we will see next subtopic in soil profile. Second subtopic is soil profile. This soil profile means best what do you mean by profile? Profile means or data. இப்போ நம்மளுடைய ப்ரொஃபைல் கேட்டால் என்னென்னு சொல்லுவோம், நம்மளுடைய டேட்டா சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஃபாதர் நேம், மதர் நேம், அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு டேட்டா இருக்கும். அந்த மாதிரி சாயிலுக்கு அதுக்குன்னு ஒரு டேட்டா. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லேயர்ஸ் ஆஃப் சாயில் அப்படின்னு இருக்குது. அந்த சாயில் ப்ரொஃபைலில் so many layers are there. First, what are the layers? First one is humus. Humus means dry leaves, அதாவது இலைத்தழைகள், உரம் அப்படின்னு சொல்லலாம். Second one is water. Third one is clay soil, அதாவது நம்ம களிமண் சொல்கிறோம் இல்லையா அது. Then fourth one is sand வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், மணல் சொல்வோம். That is sea soil or riverside soil. Then fifth one is gravel. Okay, this is a 5 layers of soil. Students, இப்போ இந்த லேயர்ஸ் ஆஃப் சாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ வில் டேக் ஒன் டம்ளர், கிளாஸ் டம்ளர். அந்த டம்ளரில் ஃபர்ஸ்ட் யூ வில் ஆட் கிரேவல் மீன்ஸ் செம்மண் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மண்ணை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். தென் யூ வில் புட் சேண்ட் சாயில், அதை கொஞ்சம் ஆட் பண்ணணும். தென் யூ வில் புட் clay, அதாவது களிமண் கொஞ்சம், அந்த நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயரை நம்ம ஆட் பண்ணுறோம். தென் செகண்ட் லேயர் யூ வில் புட் வாட்டர் கொஞ்சம் நீங்கள் போர் பண்ணணும். தென் லாஸ்ட் யூ வில் புட் ஹியூமஸ், அதாவது ட்ரை லீவ்ஸ்னு சொன்னாலே அந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 லேயர்ஸுமே மிங்கிலே ஆகாது, கம்பைனே ஆகாது, மிக்ஸ் ஆகாது. ஓகேங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் லேயராக அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேங்களா, திஸ் இஸ் எ லேயர் ஆஃப் சாயில். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் இல்லையா. தென் clay soil என்ன பண்ணும், வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கும். தென் சாண்டி சாயில், இந்த clay soil கொஞ்சம் வாட்டரை அப்சர்வ் பண்ணக்குள்ள இந்த சாண்டி சாயில் அப்சர்வ் தி இன்சைட் தி வாட்டர் இன்டு clay soil, அதில் இருக்கிற வாட்டரை சாண்டி சாயில் அப்சர்வ் பண்ணுவாங்க. தென் கிரேவல். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லேயர்ஸ் ஆஃப் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஹியூமஸ் இஸ் த rotting dead matter in the soil is called humus is a பார்த்தீங்கன்னா உரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ட்ரை லீவ்ஸ், the dry leaves gives some nutritions to soil. Then weathering.
You know, students, you probably know that the soil is formed by the breaking down of rocks by the action of wind, water, and climatic. This process is called weathering. அதாவது சம் வெதரிங் ப்ராசஸ்னால கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால என்ன ஆகும், இந்த பிக் ராக்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், பிரேக் டவுன் ஆகிட்டு இது கன்வெர்டட் இன்டு ஸ்மால் ராக்ஸ் அண்ட் மைன்யூட் ராக்ஸ். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சாண்டி சாயில் அண்ட் கிளேயி சாயில் அண்ட் லோமி சாயில். தட்ஸ் வை we will say these types of soils. Then the nature of any soil depends upon the rocks from which it has been formed and the type of vegetation that grows in it. But இந்த வெதரிங் அதாவது அடாப்டேஷன், சாயிலுக்குமே வந்து ஒரு அடாப்டேஷன் இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் அந்த அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி சம் கிளைமேட்டிக் சேஞ்சஸும் இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த சாயில்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும். ஓகேங்களா? தென் the vertical section through different layers of soil is called soil profile. இப்போது நான் பார்த்தோம் இல்லையா லேயர் ஆஃப் சாயில். இப்போ இந்த லேயர் ஆஃப் சாயிலோடைய வெர்டிக்கல் செக்ஷன், அதாவது வெர்டிக்கல் செக்ஷன், அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சாயில் ப்ரொஃபைல். இந்த வெர்டிக்கல் செக்ஷன் ஆஃப் சாயில் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், தட்ஸ் வை we will say soil profile. Soil profile. Next, this each layer is a differs in field texture. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், texture, color, depth and chemical composition. These layers are referred as horizons. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், horizons. அதாவது இந்த different layers சொல்கிறோம்ல, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், horizons. We usually see the top surface of the soil, not the layers below it. If we look at the sides of a recently dug ditch, we can see the inner layer of the soil. Anybody seen that inner layer of soil? Okay. Such a view enables us to observe the soil profile at that place. Soil profile can also be seen while digging a well or laying the foundation of a building. நீங்கள் வந்து நம்ம ஒரு பில்டிங் பில்ட் பண்ணக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து இந்த அதாவது பாட்டம் ஆஃப் த சாயில் அதோடைய ஸ்ட்ராங்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் கரெக்டாக என்ன பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும். சப்போஸ் இல்லைன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் சாயில் இந்த கரெக்டாக இல்லைன்னா அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி பிஃபோர் தி பில்ட் அப்படி பண்ணக்குள்ளே அங்கே என்ன பண்ணுறோம், கடகால் நடுறது அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா நம்ம வீட்டு சைட்லலாம், அதை தான் வந்து நம்ம சொல்கிறது. அதாவது அந்த லேண்டு, இந்த பாட்டம் ஆஃப் த லேண்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை தான் நம்ம பார்க்குறோம். தென் சாயில் ப்ரொஃபைல். ஃபர்ஸ்ட் the bottom of the side is present rock, big rocks வந்து present ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அதிகமாக வந்து மண் தோண்டுவோம் இல்லையா, அப்படி மண் தோண்டக்குள்ளே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறைய ராக்ஸ் தான் இருக்கும். அப்போது the bottom of the earth அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இன்சைட் ஆஃப் த எர்த்குள்ளே நம்ம போக போக என்ன ஆகும், இந்த பிக் ராக்ஸ் தான் வெளில வரும். இந்த பிக் ராக்ஸ் வில் கம். தென் நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சி ஹொரிசன். அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் சம் ஸ்மால் ராக்ஸ் இஸ் present in this third layer. Then second top, that is a big horizon. That big horizon have soil. Is a normal soil. Then this is a first layer is a plants. First this is a A horizon. This is a
This is a horizon. This is B horizon. This is C horizon. The last one is bedrock, அதாவது parental rock. These parental rocks is converted into these regions. ஓகேங்களா? First, the uppermost horizon is generally dark in color. The uppermost horizon அப்படின்னா first horizon is a hay horizon. It is a dark in color. Which color? என்ன கலரில் இருக்கும்? ஆக்சுவலாக டார்க் கலரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். This is a dark in color. Then as it is a rich in humus and minerals, the first layers have highly rich in humus and minerals தான் அதிகமாக என்ன ஆகிருக்கும்? ப்ரெசென்ட் ஆகிருக்கும். First layer is hay horizon. This layer have highly in humus. This humus have highly rich in nutrients and minerals. அப்போ first the A horizon have highly rich in humus and nutrients and minerals. Okay, next the next layer is B horizon. The next layer is B. Next layer is B horizon. This B horizon have lesser amount of humus, அதாவது கம்மியான நியூட்ரியன்ட் தான் இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் மோர் ஆஃப் மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பிளேஸில். திஸ் horizon have highly in minerals. Highly in minerals, and this layer is generally harder and more compact and is called B horizon. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்பவும் ஸ்மூத்தாகவும் இருக்காது, ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். Then next we will see C horizon. C horizon. This C horizon, which is made up of small lumps, rocks and cracks and screws, and below this layer bedrock, but the C horizon have small rocks and cracks. அதாவது ஒரு ஸ்மால் அண்ட் பிக்கில் இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் அங்கே என்ன இருக்கும்? நிறைய இந்த மாதிரி ஸ்மால் ராக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் இந்த லாஸ்ட் ஒன் இஸ் bedrock. This bedrock is a parental rock. It present in bottom of the layer, which is hard and difficult to dig with a spade. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்னவாக இருக்கும்? ஹார்டாக இருக்கும். நம்ம அதை வந்து கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க். Okay students, in today's class what are the topics we are learnt? First subtopic is soil teeming with life and soil profile. This soil profile have different layers in humus, water, clay, sand and gravel. Then weathering is important for soil breakdown process. Then we will see vertical section of soil profile. பார்த்தீங்கன்னா the first layer is A horizon. This A horizon have highly rich in humus and highly present in nutrients and minerals. Then next layer is B horizon. This B horizon have highly rich in minerals. Then Z horizon. This Z horizon have small rocks and cracks. And last one is bedrock. That is a parental rock. It's very hard to spade. Okay students, this is your session. In today homework is read and write your classwork in first and second subtopic. That is your homework today. Thank you students. Thank you for your cooperation. I will send PDF. Thank you.